வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல், உலர்த்துதல், பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் பொது பணிகள், செங்கல் சூளை பணிகள், உப்பள பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 17 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நெல், மக்காச்சோளம், உளுந்து மற்றும் வெங்காயம் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் கடந்த 2 சுற்று மழைப்பொழிவு கூட மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் இம்மாத இறுதியில் 22ஆம் தேதிக்கு மேல் எதிர்பார்த்தது 2 நாள் தாமதமாக மிரட்டல் வானிலையை கொடுத்து கொண்டு பிறகு மாத இறுதி நாட்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. 95% உறுதியாகிவிட்டது. ஆகவே வரக்கூடிய பிப்ரவரி 26 தமிழ்நாட்டிற்கு மிரட்டு வானிலையையும், 27 தூறல் வானிலையையும், 28 மழை வானிலையையும், குறிப்பாக கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு 27, 28 மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி அந்த காற்று சுழற்சியானது இலங்கை வழியாக கடந்து தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கீழடுக்கு சுழற்சியாக நகர்ந்து அரபிக்கடலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. 28 தெரிகிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மார்ச் 1ஆம் தேதி, இந்த மாதம் 28ஆம் தேதி வரை தான், 28 பிப்ரவரி. மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாட்டிலே பரவலான மழை பொழிவு தெரிகிறது. ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் தெரிகிறது. ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு கூட பொழியலாம். மார்ச் 1, 2, 3 தேதிகளில் வடகடலோரமும் மழை பொழிவு எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் கேரளா வழியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த காற்று சுழற்சி அனைத்து மாவட்டங்களுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் விதமாகவும், அனைத்து பணிகளுக்கும், அதாவது உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு, மழை இல்லாத நாட்களிலே செய்யக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக தெரிகிறது. சில இடங்களிலே கனமழையாக பொழிந்து பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். ஆக 26, 27 தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள். 28 மார்ச் 1 தேதிகளில் முதிராத நெல் தானியங்களை அந்த மழைப்பொழிவு நிறைவடைந்த பிறகு, அதாவது மார்ச் 4, 5, 6 தேதிகளில் அறுவடை செய்யலாம். ஆக 28 மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளில் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஒதுக்கி கொடுக்கும். ஒரு இடத்துல கனமாகவும் ஓரிடத்தில் லேசாக மிதமாகவும் அருகிலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே அடுத்தடுத்து வரக்கூடிய மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே கொடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் சீராக சமமாக இருக்காது. காற்று சுழற்சியானது இலங்கையை நெருங்கும் பொழுது மழை வாய்ப்பு கூடுதலாகி கடக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும். தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது மார்ச் 1, 2, 3 தேதிகளில். இந்த காற்று சுழற்சி 3ஆம் தேதி விலகிய பிறகு மீண்டும் ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழையும் தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம். 1-2 இடம்தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ இடம் இருக்குது, அதில் 1-2 இடம். ஒரு சில இடங்களில் அது சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை வாய்ப்பு நாள் 28 மார்ச் 1, 2, 3 தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 26 குழப்ப தொடங்கிவிடும். 27, 28 தூறல் காணப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு விலகிய பிறகு அடுத்த நிகழ்வு 12, 13, 14 தேதிகளிலே வந்து மழைப்பொழிவை தரலாம். ஆக 3க்கு பிறகு 12ஆம் தேதி ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சுமத்ரா தீவிரிகை அடுத்ததாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி ஒரு வாரம் கழித்து 10ஆம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டின் கரைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் மார்ச் 21க்கு பிறகு 22, 23, 24 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு என்று ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை ஓரிரு இடங்களில் கனமாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே பாதிக்கும் மழைப்பொழிவு கூட தெரிகிறது. இதனை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடுக 26ஆம் தேதியிலிருந்து கொடுக்கக்கூடிய மிரட்டல் இடையூறு தொடங்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள். அதே போல தான் உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டடித்தலுக்கும் இலங்கையோட தென்பகுதியில் மட்டும்தான் இன்றைக்கு நாளைக்கு மழை. அடுத்தது இலங்கைக்கு மழை 23ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. 24ஆம் தேதி இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்கும். 25, 26 இலங்கையில் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். அந்த மழை தான் 28 தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறது, மார்ச் 1 கொடுக்க இருக்கிறது. ஆக உலர்த்தும் பணிகளுக்கும் பூச்சி விரட்டடித்தல் பணிகளுக்கும் இதே வானிலை தான். ஆக மழை என்பது 26லிருந்து மிரட்டலாக வரும். அன்றைக்கு உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டடித்தல் இயலாத காரியமாகிவிடும். 25 வரை நீங்கள் அனைத்து பணிகளும் செய்யலாம். அடுத்தபடியாக உப்பள பணிகள். ஏற்கனவே உப்பள பணிகளுக்கு உப்பு உற்பத்தி செய்வதற்கு வாய்க்கால்கள் மற்றும் உப்பு பாத்திகளை மிக நேர்த்தியாக சீர் செய்து உப்பு உற்பத்தியை தொடக்கி இருக்கிறீர்கள். உப்பு வாரும் பணியும் தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்த மழை என்பது செய்யப்பட்டிருக்கிற முதலீடு மற்றும் செலவு இவற்றையெல்லாம் கணக்கிடும் பொழுது அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ஆக வரக்கூடிய மாத இறுதி 28ஆம் தேதி மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளில் வரக்கூடிய மழை உறுதியாக அகசியமல்லியில் கனமழையை கொடுக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது, டெல்டா கடலோரமும் வாய்ப்பு இருக்கிறது, தென்கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக மார்ச் 1, 2, 3 தேதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நேரத்தில் உப்பு உற்பத்தி எப்படி செய்யலாம், உப்பை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை அறிந்து அதற்கு திட்டமிட்டு கொள்ள வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் செங்கல் சூளை பணிகள். செங்கல் சூளை பணிகளுக்கு 25ஆம் தேதி வரை எந்த இடையூறும் இல்லை. இலங்கைக்கு மட்டுமே மழை. 26லிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு மிரட்டல். 27 தூறல், 28லிருந்து மழை, 28லிருந்து மார்ச் 3 வரை நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அதற்கேற்ற திட்டத்தை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணிகள், வண்ணம் பூசுதல் மற்றும் வெளிப்பூச்சி பூசல் எல்லாமே 26 வரை செய்யலாம், 25 வரை செய்யலாம். 26ஆம் தேதியிலிருந்து குழப்பம், 27லிருந்து லேசான மழை, 28 கண்டிப்பாக பரவலான மழை, மார்ச் 1 கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்படித்தான் ஏப்ரல், மே மாதங்களிலும் இருக்கிறது. மார்ச்சில் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது. மாதத்திற்கு 3 சிஸ்டம். 3 சிஸ்டமும் ஒரு சிஸ்டம் தான் வலுவாக இருக்கும் மாதத்துக்கு ஒன்று. மீது 2 சாதாரண தூறல் சாரலை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ உப்பு உற்பத்திக்கு ஏற்ற வெயில் இருக்கும், இடையிடையே மழை இருக்கும். அதே போல தான் செங்கல் சூளை பணிகளுக்கும் பணிகளுக்கு இடையூறுகள் இருக்கும், வெயிலும் இருக்கும், இடையூறும் இருக்கும். இடையூறு மற்றும் மழை வாய்ப்போட தீவிரத்தன்மை எல்லாம் அறிந்து அதற்கேற்ற திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.